ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளம் தாமரைகளால் நிறைந்திருந்தது. பறவைகளின் குரலும் காற்றின் சலசலப்பும் அந்த இடத்தை இன்னும் அழகாக மாற்றின. ஆமையும் 2 வாத்துகளும் வாழ்ந்து வந்தன. மூவரும் நல்ல நண்பர்கள். மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு வருடம் கடும் வறட்சி. சூரியன் கடுமையான வெப்பத்தை எரிந்தது. குளத்தில் தண்ணீர் நாளுக்கு நாள் குறைந்தது. மீன்கள் மறைந்தன. தாமரைகள் வாடின. வாத்துக்கள் கவலையுடன் சொன்னுச்சு, இங்கே இனி நாம் வாழ முடியாது, வேறொரு குளத்திற்குத்தான் போக வேண்டும். ஆமை மிகவும் வருத்தப்பட்டது. நான் பறக்க முடியாது, நான் மெதுவாகத்தான் நடப்பேன். நான் உங்களுடன் எப்படி வருவேன்? பிறகு நல்ல யோசனை வந்தது. அவர்கள் ஒரு வலுவான குச்சியை கொண்டு வந்தனர். நீ குச்சியை நடுவில் பற்களால் பிடித்துக்கொள், நாங்கள் இருபுறவும் பிடித்து பறப்போம். ஒரே ஒரு விஷயம் மறந்துடாத, பறக்கும்போது பேசக்கூடாது என்றது. ஒத்துக்கொண்டது. அது தைரியமாக குச்சியை பிடித்தது. வாத்துக்கள் பறந்தன. ஆமை வானத்தில் பறப்பது போல் இருந்தது. கீழே காடு, வயல்கள், கிராமங்கள் தெரிந்தன. கீழே இருந்த மக்கள், அடே, ஆமை பறக்குதே என்று ஆச்சரியப்பட்டனர். அதை கேட்ட ஆமை பெருமை கொண்டு நானே என்று பேச முயன்றது. அந்த நொடியிலேயே குச்சியை விட்டது. ஆமை கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அது மிருதுவான இடத்தில் விழுந்தது. உயிர் தப்பியது. ஆமை வலியுடன் எழுந்து நின்றது. தன் தவறை உணர்ந்தது. நான் மௌனமாக இருந்திருந்தால் இன்று பாதுகாப்பாக இருந்திருப்பேன் என்று நினைத்தது. வாத்துக்கள் வருத்தப்பட்டன. ஆமை மெதுவாக எடுத்துச் சென்று புதிய குளத்தில் கொண்டு சென்றன. அதன் பின் ஆமை மிகவும் பொறுமையுடன் அளவாக பேசும் பழக்கத்தை கற்றுக்கொண்டது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? தேவையில்லாமல் பேசுவது ஆபத்தை தரும். பொறுமையும் மௌனமும் பாதுகாப்பு தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.